அன்பான உறவுகளுக்கு சில ஆளுமை கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குறிப்பை பார்க்கலாம். என்னோட வீட்டுல நான் தக்காளி வெளியில செடி வாங்குறது இல்ல. வீட்லயே தான் பிளான்ட் சீட்ஸ் போட்டு வளர்க்குறேன்னு சொன்னேன். அது எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன். பண்ணிட்டு இந்த மாதிரி தக்காளி வச்சிருப்பீங்கல்ல, இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல இதோட சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி சீட்ஸ் போடுங்க. இதுவே ரொம்ப அதிகம்னா யூ கேன் டொனேட் ஆல்சோ. ஒரு 50 பிளான்ட்ஸ் கிட்ட இருந்திருக்கும். புதுசா வேற விதை போடுங்க. நான் எப்படின்னு காமிக்கிறேன். நான் பாதி டொனேட் பண்ணிட்டேன். இன்னும் பச்சை மிளகா சீட்ஸ் எல்லாம் வேற எனக்கு நிறைய வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பெருசா வளர்ந்தோன்னா டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, இப்போ நீங்க இந்த மாதிரி சீட்ஸை இதுல டிஷ்யூ பேப்பர்ல போட்ட பிறகு இப்படியே ஒரு பிளேட்டோ ஒரு ஷெல்ஃபோ எதுலயோ இப்படியே வச்சு ட்ரை பண்ணிருங்க. இது நல்லா ட்ரை ஆகணும். ஆனா நான் 2 to 3 டேஸ் தான் ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் 3 டேஸ் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு பாட் எடுத்துக்கோங்க. அதுல இந்த பேப்பரை சாயில் மேல பிளேஸ் பண்ணி அதுக்கு மேல கொஞ்சம் சாயில் போட்டுருங்க. பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ்க்குள்ள அது நல்லாவே வளர்ந்துரும். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு 2 லீவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். நார்மலா அது தக்காளி பிளான்ட் மாதிரி தெரியாது. கொஞ்சம் க்ரோன் ஆனோம்னா உங்களுக்கு அது தக்காளி பிளான்ட் மாதிரி தெரியும். சோ நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வளர்ந்தது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம போய் நம்ம வீட்டுல வளர்ந்துருக்கிற பச்சை மிளகாய் செடி அண்ட் நம்ம போட்ட குக்கும்பர், கத்திரிக்காய் எல்லா செடியும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஞாபகம் இல்லையா, நான் அந்த லோஸில் வாங்கின ஃப்ரீ பிளான்ட்டு பூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குதுங்க. இது எல்லாமே பச்சை மிளகா அண்ட் கொடமிளகா செடி தான். இன்னும் எனக்கு சரியாக தெரியலை, க்ரோனானா தான் தெரியும். நிறையா பிளான்ட்ஸ் இதில் காஞ்சு போயிடுச்சு. ஸோ பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது உயிர் பொழைக்குமான்னு தெரியல. பட் இது தவிரவே இன்னுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட கப்ஸ்லலாம் கூட நிறையா பச்சை மிளகா செடி தான். இன்னும் கொஞ்சம் பெருசாக க்ரோனானானோ கொடுக்கலான்னு பார்த்தேன். அண்ட் இதில் நான் 2 மாங்காய் நம்ம ஊறுகாய் போடுறதுக்காக வீட்டில் வாங்கின மாங்காயிலேருந்து ஜெர்மினேட் பண்ணி ஒரு விதையை ஊண்டி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு மாங்காய் செடி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு உரம் போட்டதில் இது செத்துருச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அந்த வளர்ந்துருக்கு. நான் போட்ட 2 விதையுமே சக்ஸஸ். இது 2வது செடி. எனக்கு ரொம்பவே ஆசை வாசலில் தோரணம் கட்டி போடணும் மாவிலையிலன்னு. அதுக்காகவே இது வளர்க்குறேன். நெக்ஸ்ட் குக்கும்பர். இதில் போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு மூஞ்சிர் மாதிரியே காய் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் விதை போட்ட நேரம் வெங்காயத்தாளுக்கு பதிலாக கார்லிக் சீவ்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க மொத்தமாக ஃப்ரோசனு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. இவங்கள தெரியல, நம்ம பிளாக் பியூட்டிங்க. கீழே லிங்க்கில் ப்ளே பட்டனில் இருக்கும், செக் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம தக்காளி செடி எப்படி வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. நான் போட்ட விதை தான். அண்ட் திஸ் இஸ் மினி. சோ எல்லாரும் என்னோட கார்டன்ல வளர்ந்துருக்க எல்லா செடியும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலி பதிவேகள் சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, bye from Mrs. Kumar.